உலகத்திற்கு தீனுல் இஸ்லாத்தை கொண்டு வந்த எமது உயிரினுடையான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபீகள் நல்லவர்கள் அனைவரும் பேரும் சலாம் உண்டாவதாக. நம்முடைய கடமை நிறைவேற்ற வந்திருக்கும் அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையெல்லாம் நமக்கு கட்டளையாக சொல்லியிருக்கிறார்களோ அவற்றை நம்மால் முடிந்தாலும் எடுத்து நடக்கும்படியும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதிர்த்தெல்லாம் விலகி தவிர்த்து நடக்கும்படி சொல்லியிருக்கிறார்களோ அவற்றிலிருந்து முற்றுமுழுதாக விலகி தவிர்த்து நடக்கும்படி முதலில் எனக்கு அப்பால் உங்கள் அனைவருக்கும் விசேஷம் கனிமிக்க வேளாண்மைகளே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எம்மை உலகத்தில் படைத்து சிறப்பான கண்ணியமான மார்க்கத்தை தந்து அவனை இபாதத் செய்யக்கூடிய பல அமைப்புகளை அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்தார். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா நெருக்கத்திற்குரிய பல வழிகள் காட்டப்பட்டது. இதுதான் செய்கிறவர்களல்ல, அல்லாஹ் அமல்களுக்கு பின்னால என்ன அமல்கள் செய்தாலும் அவன் அல்லாஹ்விடத்துல நெருக்கத்தை அடைந்து கொண்டே போகும். அந்த அமைப்புல ஒரு மனிதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரில் அதிகமாக ஸலவாத் சொல்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அல்லாஹ்விடத்துல மதிப்பையும் அந்தஸ்தையும் அடைவதோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல மஹப்பத்துக்குரியவராக மாறிவிடும். கண்ணியமிக்க வேளாளர்களே, ஸலவாத்துடைய சிறப்புகள் எழுதிய கிதாபுகள் ஏராளமாக சொல்லப்பட்டது. அந்த உலமாக்கள் அந்த கிதாபுகளை எழுதியதன் மூலமாக பல நன்மைகளை உலர்த்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கூட கண்டிருக்கிறார்கள். சில கிதாபுகளுக்கு, சில புத்தகங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அங்கீகாரம் கிடைப்பதை கூட அவர்கள் கனவில் கண்டிருக்கிறார். ஏராளமான சம்பவங்கள் சொல்லிக்கொண்டே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர்ல ஏன் நாம் ஸலவாத் சொல்ல வேண்டும் அப்படின்னு யாரும் கேள்வி கேட்டால் அதுக்கு பல காரணங்கள் சொல்லுங்க. முதலாவது, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கட்டளையாக சொல்லியிருக்கிறார், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. அல்லாஹ்வும் மலக்குமார்கள் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர்ல ரஹ்மத் பொழிந்து கொண்டே இருக்கிறார். மலக்குமார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லது யாரெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத் சொல்கிறார்களோ அவர்களுக்கு துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ஸலவாத் சொல்றார் என்று சொல்றத பார்க்க அப்படி சொல்றது சில உலமாக்கள் தப்பாக சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ் ஸலவாத் சொல்றாரா என்றால் அவருடைய அர்த்தம் அல்லாஹ் ரஹ்மத் செய்து கொண்டிருக்கிறார். அர்த்தத்தை சரியாக விளங்கிக் கொண்டோம்னா எந்த பிரச்சனையும் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்புக்கு முன்னாலும் அவர்கள் உலகத்தில் வாழ்ந்த காலத்திலேயும் அவர்களுடைய மௌத்துக்கு பின்னாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர்ல அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நிரந்தரமாக குர்ஆனுடைய ஆயத் நிரந்தரமாக இருக்கும் என்பது போன்றே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர்ல செய்யப்படக்கூடிய ரஹ்மத்தும் நிரந்தரமாக இது குர்ஆனுடைய ஆயத்துடைய அல்லாஹ் தன் பக்கம் இணைத்துக் கொண்டே அடுத்தது மலக்குமார்களின் பக்கம் இணைத்திருக்கிறார். உலகத்தில் படைப்புகள்ல எண்ணிக்கை சொல்ல முடியாத ஒரு படைப்பு இருக்கும் என்றிருந்தால் அது மலக்குமார்களுடைய படைப்பு. அல்லாஹ்வுடைய படைப்பாகிய மலக்குமார்களுடைய எண்ணிக்கையை யாரும் அறிந்து கொள்ள முடியாது.
ஒரு மலக்குக்கு அவருடைய வாழ்நாள்ல ஒருக்கத்தான் சந்தர்ப்பம். கற்பனை செஞ்சு பாருங்க, எத்தனை மலக்குமார்கள் இருக்காங்க. இவ்வளவு மலக்குமார்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துஆ செய்யறவர்கள் இருக்காங்க. சில உலமாக்களுடைய கருத்துப்படிக்கு இவ்வளவு மலக்குமார்களும் யாரெல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர்ல ஸலவாத் சொல்வார்களோ அவர்களுக்கு துஆ செய்வார்கள், இஸ்திக்ஃபார் செய்வார்கள். இந்த ரெண்டு பேரின் பக்கமும் ஸலவாத் அல்லாஹ் தஆலா இணைச்சு சொல்லிட்டு அந்த பக்கம் முதலாவது மலக்குமார்களின் பக்கம் இரண்டாவதாகவும் இணைத்து சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா மனிதர்களை பார்த்து அதிலையும் எப்படி விழிக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர்ல ஸலவாத் சொல்லுங்க, சலாம் சொல்லுங்க. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு உமர் மீது சலாம் சொல்வது தெரியும், எப்படி ஸலவாத் சொல்லுங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்துடைய வார்த்தைகளை சொல்லி கொடுத்தார். அடியார்கள் நாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில வந்த நாங்க ஸலவாத் சொல்லும்போது வெறும் ஸலவாத் மட்டும் இல்லாம சலாமையும் இணைத்து சொல்லணும். ஏன்னா அல்லாஹ்வுடைய கட்டளை. ஸலவாத் ஏன் சொல்லுவோம்னு கேட்டா அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக சொல்லுவோம். அல்லாஹ் தஆலா இவருக்கு கட்டளை யோசிச்சு பாருங்க, ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, ஸல்லு என்று கட்டளையாக சொல்லியிருக்கிறார், ஏவலாக சொல்லியிருக்கிறார். இந்த ஏவல் எப்படி பார்க்கப்படும்? கட்டாயமாக பார்க்கப்படுமா அல்லது சொல்லிட்டா சரியா? ஷாஃபி மதுஹபை சேர்ந்த உலமாக்கள் நிறைய பேர் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர்ல ஸலவாத் சொல்வதே மனிதனுக்கு வாஜிப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல ஸலவாத் சொல்வதே மனிதனுக்கு வாஜிப். எங்க சொல்லணும்? தொழுகையில சொல்லணும். குறைந்த பாருங்க, அத்தஹியாத்துல நாங்க அத்தஹியாத் ஓதுறோம். அத்தஹியாத்துல ஒரு பகுதி, அடுத்த பகுதி ஸலவாத்துடைய பகுதி. இந்த ஸலவாத்துடைய பகுதியை இரண்டாவது அத்தஹியாத்துல ஒருத்தர் ஓதாம வேற ஏதாவது ஓதினாலும் அவருடைய தொழுகை வாஜிபாக சொல்லப்படும். அத்தஹியாத் ஓதணும், அத்தஹியாத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல ஸலவாத் சொல்லணும். இன்னும் சில உலமாக்கள் சொல்றாங்க, வாழ்க்கையில இந்த ஆயத்தை நினைச்சு ஒருக்கையாவது ஸலவாத் சொல்றது வாஜிபு. ஏன்னா அல்லாஹ் கட்டளையாக சொல்லியிருக்கிறார். அதனால அந்த வார்த்தையை நினைச்சு, அல்லாஹ்வுடைய கட்டளையை நினைச்சு, நான் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்ற நினைச்சு ஸலவாத் ஓதுறது எங்களுக்கு பொறுப்பா. ஒவ்வொரு ஸலவாத் ஓதக்கூடிய நேரத்தில் என்ன நினைக்க வேண்டும்? நான் அல்லாஹ் எனக்கு கட்டளையாக்கிய, அல்லாஹ் எனக்கு கட்டளையாக சொன்ன அந்த வார்த்தைகளை நிறைவேற்றி விடுகிறேன். என்னோட ஆச்சரியமான விஷயம், உலமாக்கள் எனக்கு விளக்கப்படுத்துறாங்க, எல்லா இபாதத்தை செய்யும் போதும் நாம் எப்படி நியத் வைப்போம்? அந்த இபாதத்தை நான் செய்வதாக நியத் வைப்போம். தொழும்போது எப்படி நியத் வைப்போம்? நான் தொழுகிறேன். நோன்பு பிடிக்கும் போது நோன்பு பிடிக்க நியத் வைக்கிறேன். ஹஜ் செய்யும் போது ஹஜ்ஜுக்காக நியத் வைக்கிறேன். ஆனா ஸலவாத் சொல்லும் போது மட்டும், யா அல்லாஹ், உனது ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல நீ ரஹ்மத் செய்கிறீர் அல்லாஹ். பாருங்க, ஸலவாத்துடைய எல்லா வார்த்தைகளையும் எடுத்து பாருங்க. ஒன்று ஸல்லல்லாஹு இதுதான் சொல்லுது, அல்லது அல்லாஹும்ம ஸல்லி. ஒன்று எப்படி சொல்லுவோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல ஸலவாத் சொல்லக்கூடிய நேரத்துல ஸல்லல்லாஹ், அல்லாஹ் ஸலவாத் சொல்லட்டும், அது அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். அல்லது அல்லாஹும்ம ஸல்லி, அல்லாஹும்ம ஸல்லி என்ற வார்த்தை சொல்லுவோம். யா அல்லாஹ், உனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர்ல நீ ரஹ்மத் செய்கிறீர் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறார். ஹதீஸினுடைய கருத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்மையான முறையில, அவர்களுக்கு தகுதியான முறையில அவங்க மீது ஸலவாத் சொல்றதுக்கு கூட நாங்க அருகதை ஏற்றவர்கள்
பொறுப்பு கொடுக்கிறோம் என்பதாக சொன்னார். யாருமே ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லணும் என்று கேட்டால் அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக சொல்றோம். எங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது, அதனால சொல்றோம். இதனால் உலமாக்கள் இந்த ஆயத்திலிருந்து ஒரு கருத்து சொல்றாங்க. ஒரு மனிதன் பரவான அமல்கள் செய்து கொண்டு ஸலவாத்தில் அதிகமாக கவனம் செலுத்துகிறார் என்று இருந்தால் இவன் ஒரு முஃமின். ஏன் அல்லாஹ் தஆலா யாரை பார்த்து விழிச்சிருக்கிறார்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. இவன் ஈமான் கொண்டவர்கள் தான் விழிச்சிருக்கிறான். அப்ப ஈமான் கொண்டவர்கள் தான் அல்லாஹ்வுடைய கட்டளையை உண்மையாக நிறைவேற்றுகிறார். அப்ப ஈமான் கொண்டவர்கள் நிறைவேற்றுறாங்கன்னா அவர் பார்த்து நாங்கள் என்ன சொல்லணும்? அதிகமாக ஸலவாத் ஓதுவதை முஃமினாக. அல்லாஹ் தஆலா முஃமின்களுக்கு அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை ரெண்டும் தான். ஸலவாத் ஓதுறாரா முஃமின் என்று சொல்லலாம். ஒரு முஃமின் அதிகமாக ஸலவாத் ஓதுறவர் முஃமின், முஃமினுக்கு ஸலவாத் ஓதக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. என்னைக்கு வேளாண் பிள்ளையாருடைய சகோதரர்களே, நாங்கள் இன்னொரு விஷயத்தை, முக்கியமான ஒரு விஷயத்தை விலகிக் கொள்ளணும். அடுத்த எந்த ஒரு அமலையும் குறையாக பார்த்துட்டு இது மட்டும் தான் என்று சொல்லக்கூடாது. எல்லா பரவான இபாதத்துகளும் நாங்கள் செய்யணும். நஃபிலானவைகள்ல எதையெல்லாம் எங்களுக்கு செய்ய முடியுமோ அதை செய்யறதோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல அதிகமான ஸலவாத் இந்த பகுதியில் தான் ஓதணும், அவங்க ஓதணும், இவங்க ஓதணும் அப்படின்றது எதுவும் இல்லை. முஸ்லிமாக இருக்கக்கூடிய, முஃமினாக இருக்கக்கூடிய அனைத்து நபர்கள் போதும். அல்லாஹ் தஆலா எட்டு பிரிச்சுகிறார் என்று சொல்லியிருக்கிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே ஸலவாத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர்ல ஏன் ஸலவாத் ஓதணும் அப்படின்னு கேட்டா, அல்லாஹ் தஆலாவே அவங்களோட திக்ரை, அவங்களோட பிரச்சாரத்தை, அவங்கள பத்தி பேசுறதை அதிகப்படுத்திருக்கிறார். குல்லமா துக்கிர்து, நான் எங்க எல்லாம் பேசப்படுவேனோ, துக்கிர்த மாயி, என்னோட சேர்த்து உங்களையும் பேசுவார். ஒரு பயான் எடுத்துருவாங்க. அந்த பயான் அல்லாஹ்வை பத்தி பேசினா அங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பத்தி பேசியே ஆகணும். அவரை பத்தி பேசாம என்ன பயான் இல்லை. ஒரு குதுபாவுடைய கடமையை பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட பேர்ல ஸலவாத் சொல்றதே கட்டாயம். என்னது குதுபா? மலையாளர்கள் என்ன செய்வாங்கன்னா, இவர் குதுபால ஸலவாத் சொல்றாரான்னு பாருங்க. இதில் பாருங்க, முதலாவது கடமை அல்லாஹ் மீது புகழ்வதை. அப்ப அல்லாஹ் பேசப்பட்டார். இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது ஸலவாத். உலகத்தில், முழு உலகத்திலேயும் 36 லட்சம் மஸ்ஜிதுகளில் ரஃபஅனா லக திக்ரக், உங்களோட நாங்க, உங்களோட திக்ரை நாங்க, உங்களோட பிரச்சாரத்தை நாங்க உயர்த்தி வைத்திருக்கிறோம் அல்லாஹ் சொல்லியிருக்கிறாரே. இதுக்கு இப்படி ஒரு கருத்தும் பார்க்கலாம். எங்கெல்லாம் அதான் சொல்லப்படுதோ அங்கெல்லாம் முதலாவது அல்லாஹு அக்பர் சொல்லணும், இரண்டாவது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லணும், மூணாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரச்சாரம் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூல். யோசிச்சு பாருங்க, உலகத்துல 36 லட்சம் மஸ்ஜிதுகள். இத கணக்கு போட்டு பாருங்க. 24 மணி நேரத்தால பிரிச்சு, அதுக்கு பின்னால நிமிஷங்களால பிரிச்சு, செகண்ட்களால பிரிச்சு பாருங்க. 40 மஸ்ஜிதுகள்ல ஒரே நேரத்துக்கு அதான் சொல்றாங்க. அல்லாஹ் பாருங்க, நேர சூழ்ச்சி அமைச்சிக்கிற முறையை பாருங்க. உதாரணமாக சுபஹுடைய நேரம் நாங்க முதலாவது இந்தோனேசியாவில் ஆரம்பிச்சுட்டு என்று வச்சா, இந்தோனேசியாவில் மட்டும் 30,000 மேல மஸ்ஜிதுகள், அவ்வளவு நிறைந்த மஸ்ஜிதுகள் நிறைந்த ஒரு அங்க இருந்து அதான் சொல்லப்பட்டு அதான் சொல்ல ஆரம்பிச்சு இந்தோனேசியாவுடைய அந்த ஓர பகுதிகளுக்கு வரக்கூடிய நேரத்தில் ஒரு மணித்திரத்தை தாண்டி அதுக்கு பின்னால அப்படியே அதான் மற்ற இடங்களில் சுபஹுடைய நேரம் உதயமாகி ஸ்ரீலங்காவுக்கு வரக்கூடிய நேரத்தில் இந்தோனேசியாவில் லோருடைய அதான் சொல்ல ஆரம்பிச்சு. இங்க ஸ்ரீலங்காவில் சுபஹுடைய தான், அங்க இந்தோனேசியாவில் லோருடைய அதான் நடந்து கொண்டு
இந்தோனேசியாவில் அடுத்த நாள் சுமந்துட்டாங்க. ஒரு செகண்ட் கூட விடுபடாமல் அல்லாஹ்வுடைய திக்ரையும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபுவத் திக்ரையும் அல்லாஹ் தஆலா இணைச்சு யாருக்கும் மறக்க முடியாது. சிந்திச்சு பார்த்தா எனக்கு விளங்கும். ஏன்னா நாங்க நேர சூழ்ச்சியை விளங்கி வச்சுக்கணும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கிறது. அப்படின்னா இந்த வித்தியாசத்தை நாங்கள் விளங்கணும். அந்த இடங்கள்ல எல்லாம் அல்லாஹ்வுடைய திருநாமம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருநாமம் சொல்லப்பட்டுள்ளது. அது இப்ப பார்த்தோம் மஸ்ஜிதுல அதான் சொல்றது. மஸ்ஜிதுல அதான் 40 மஸ்ஜிதுகள்ல ஒரு நிமிஷத்துல அதான் சொல்லப்படுதுன்னா அந்த 40 மஸ்ஜிதுல சொல்லப்பட்ட அதான்களுக்கு எத்தனை பேர் பதில் சொல்லுவாங்க, ஜவாபு சொல்லுவாங்க. சிலர்கள் அவர்களுடைய விரல்களை முத்தமிட்டு கண்ணில் ஒற்றிக் கொள்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர்ல அவ்வளவு பேரை அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு ஷிஃபைலையும் ஸலவாத் சொல்லுது. ஏன் நாங்கள் ஸலவாத் சொல்லணும்? ஒரு உலகம் சொல்லுது நான் மட்டுமே பாக்கியமற்றவனாக போகிறேன். நானும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர்ல ஸலவாத் சொல்லி பாக்கியசாலியாக என்னைக்கு பேரான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது ஸலவாத் ஏன் நான் சொல்றேன்? அவருடைய மஹப்பத்தை அனுபவிக்கிறதுக்காகவே சொல்றேன். ஸலவாத் அதிகமாக சொல்றவங்களுக்கு அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஹப்பத்தை வாரிமா உண்மையாக சொல்றாங்க. நபி அவங்க செஞ்ச தியாகங்களை நினைச்சு செய்றாங்க, எங்களுக்கு செய்த உபகாரங்களை நினைச்சு செய்றாங்கன்னா அவனோட உள்ளத்துல நாளுக்கு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் வளர்ந்து கொண்டே இருக்கும். என்ன ஒரு சந்தேகம், ஈமானுடைய பாக்கியம் வேற கிடைக்கும், நபி அவனோட மஹப்பத் வேற கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் உண்மையான முஃமினாக ஆக முடியாது நாளை விட அவருடைய பெற்றோரை விட அவருடைய பிள்ளைகளை விட முழு உலகத்தில் இருக்கக்கூடிய மனித சமுதாயத்தை விட நான் அவனுக்கு விருப்பமானவனாக ஆகும் வரைக்கும் ஒரு மனிதன் உண்மையான முஃமினாக ஆகும். நாங்கள் யோசிச்சு பார்ப்போம், எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் எவ்வளவு இருக்கு. நீங்க சில ஆளுகளை பாருங்க, காற்றுள்ள இன்பம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது, அதை பார்க்கிறது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா கேட்கிறது இல்லை, போதாமை. அதனால உலமாக்கள் எழுதிக்கக்கூடிய முதலாவது வாஜிபு, பெற்றோருக்கு முதலாவது வாஜிபு, சிறார்களுக்கு அல்லாஹ் ரசூலை பற்றி சொல்லியிருக்கோம். நாங்க இந்த கடமையில இந்த விஷயத்துல குறைவுள்ளவர்கள். நபி அவனோட மஹப்பத் இல்லாம வளர்க்கப்படக்கூடிய பிள்ளைகள் எப்படி பெருசதுக்கு பின்னால நபி அவனோட மஹப்பத் உள்ளவர்களாக மாறுவாங்க. ஒவ்வொரு மனிதனும் எப்படி ஆக வேண்டும்? தன்னை பெற்றோர்களை விட, தன்னை பிள்ளைகளை விட, முழு உலகத்தில் இருக்கக்கூடிய மனித சமுதாயத்தை விட அல்லாஹ் ரசூலை அதுல விசேஷமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட விஷயம் புகாரி முஸ்லிம்ல வருது. இந்த ஹதீஸ்ல ஷராஹில் ஹதீஸ் இமாம் இப்னு அத்தார் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, இந்த ஹதீஸ்ல 3 வகையான மஹப்பத் சொல்லப்பட்டிருக்கு. உலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு மஹப்பத்து கொண்டு சேர்க்கப்பட்டு, ஏன்னா ஒரு மனிதன் அந்த பெற்றோர்களை அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பை கொடுத்து, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்துக்களை கொடுத்து அவங்களை நேசிக்கும். இந்த நேசத்தை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேசமுள்ளவர்களாக தந்த பிள்ளைகளை ஏனைய பிள்ளைகளை விட இறக்கமான முறையில் ஒரு ஒரு குல ஈர்ப்போட அந்த பிள்ளைகளை நேசிப்பான முறையில் அந்த பிள்ளைகளை பார்க்க தந்த பிள்ளைகளுக்கு எதிரான சேர்ந்து நடந்துட்டா கதறிப்போம். இதை விடவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேசமுள்ளவர்களாக ஒரு உலகத்திலே எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எங்களோட நண்பர்கள் இருக்கிறாங்க, எங்களோட சொந்தக்காரர்கள் இருக்கிறாங்க, ஏன் எங்களோட மனைவி இருக்கிறாங்க. இவ்வளவு பேர் விடவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசமானவர்களாக ஆக வேண்டும்னா வெறுமனே ஆகும். அவங்களோட சீராவை படிக்கணும். அவர் அழகான கிதாபு நேற்று வாசித்துக் கொண்டிருந்தேன்.
கிதாபை முழுக்கிறதுக்கு விருப்பம் வேணும். அவ்வளவு விருப்பமான வாசிக்க போய் தான் தெரியும். ஒரு ஆளும் சொன்னார், இந்த கிதாபை வாசிச்சு பாருங்க. அது எப்பொழுது சபா கலீல் இப்ராஹிம் அல்லாஹ் பாத்தி ரஹ்மத்துல்லாஹ் அவருடைய எழுதிய கிதாபு, அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அல்லாஹ் கொடுத்த பண்புகள், அல்லாஹ் கொடுத்த பாக்கியங்கள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி எழுதி வச்சு சஹாபாக்கள் அவங்களை எவ்வளவு நேசித்தாங்க. ஏன் மதீனாவில் இருக்கக்கூடிய மலைகளும் கற்களும் மரங்களும் எல்லா மிருகங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எவ்வளவு நேசித்தாங்க. நான் அந்த பாக்கியங்களை பார்க்கலாம். நபி அவளை பாக்கியத்தை அடையணும், அவளை மகத்தை அடையணும். அதுக்காகவே அதிகமாக சவாசம். சஹாபி வந்தாங்க, யா ரசூலல்லாஹ் எப்ப கியாமத்துடைய நாள் வரும்? ஆச்சரியமான கேள்வி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, கியாமத்துடைய நாளை எதிர்பார்க்கிற அளவுக்கு என்ன செஞ்சு வச்சீங்க? சஹாபி சொன்னாரே, யா ரசூலல்லாஹ் பெருசாக அமல்கள் எதுவும் செஞ்சு பண்ணல, பங்குகளை மட்டும் செஞ்சு கொண்டிருக்கிறேன். எனக்கு ஏழுமான அமல்களை செய்யறதோட அல்லாஹ் ரசூலுடைய மஹப்பத்தை உண்மையாக பற்றி வைத்து அல்லாஹ் ரசூலுடைய மஹப்பத்தை இந்த பதில் கேட்கணும். சஹாபாக்கள் எல்லாம் எதிர்பார்த்தாங்க, நபி அவங்க என்ன சொல்லுவாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லுவாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன பதிலுக்கு அது அனுசரதியாக சொல்றாங்க, முழு சஹாபாக்களும் அவங்க இஸ்லாத்துக்கு வந்ததே நம்ம எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்களோ அதே அளவுக்கு சந்தோஷம். நபி அவங்க என்ன சொன்னாங்க? அந்த மாமன் அஹ்மத், நீங்க யாரை நேசிக்கிறீங்களோ அவங்களோட தான் இருக்கீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் என்ற சொற்கத்துல சொல்லிச்சு, எங்கேயும் கொடுக்கும். நபி அவங்க நேசிக்கிறவங்க, நேசம் வைக்கிறவங்க யாரும் அல்லாஹ்விலிருந்து தூரம் போக மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மாற்றம் செய்யறதுக்கு முயற்சி செய்ய மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட சுன்னத்துக்களை விட்டுறதுக்கு அவங்க யோசிக்க மாட்டாங்க. அல்லாஹ் தஆலா அப்படி பார்க்கணும். பாருங்க, மஹப்பத் என்றா பாருங்க, எங்களோட மனைவியை நாங்கள் வச்சுக்கணும். எங்களோட மனைவியை நாங்கள் உண்மையான மஹப்பத் உள்ளவர்களாக இருந்தா அவங்க சொல்லணும்னாலே சில வேலைகளை செய்யறது ஆயிடும். அவங்க சொன்னா அது தலைக்கு மேல அதை வச்சு செய்யறதுக்கு தயார். அவருக்கு ஒரு விஷயம் தேவையா இருந்தா அதை தேடி எப்படியாவது பணம் கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யும். ஆனா இந்த மஹப்பத் சொர்க்கத்துக்கு கொண்டு வச்சு இந்த மஹப்பத்தால சிலர்கள் நல்லா பாதுகாக்கணும், நரகத்துக்கு போறது கேட்கிறாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் எப்பவும் எங்களை எங்கேயும் கொண்டு வச்சு சேர்க்காதே, சொர்க்கத்துல தான் கொண்டு வச்சாங்க. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த வாக்கு. அந்த மாமன் அஹ்மத். இந்த ஹதீஸ் ஹதரத் இமாம் புகாரி, ஹதரத் இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க ரெண்டு பேரும் ரிவாயத். ஹதரத் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அன்னைக்கு சஹாபாக்கள் சந்தோஷப்பட்டாங்க. இந்த பகுதியை ஹதரத் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க அதவும் முஃபரதுல பதிவு செஞ்சிருக்காங்க. சஹாபாக்கள் அவ்வளவு சந்தோஷம். எப்பெல்லாம் இந்த ரிவாயத்தை அரசரதி எல்லாம் அவங்க மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்களோ அந்த நேரத்தில் இந்த வார்த்தையை சேர்த்து சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த ரிவாயத்தை ஹதரத் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்க, இன்னா நுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, நாங்க அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் உண்மையாக பாருங்க. ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு பெண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றா, யா ரசூலல்லாஹ் வஹப்து நஃப்ஸி லக யா ரசூலல்லாஹ், ஏண்ட நஃப்ஸ ஏண்ட உடலை உங்களுக்கு நான் ஹதியாவாக தரேன். இப்படி சொன்னாலும் நபி அவங்க ஏற்றுக்கொண்டால் நிக்காஹாக பார்ப்பாங்க. ஆனா நபி அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. அரசர்களான மகள் சொல்றா, இந்த பெண்ணுக்கு வெட்கம் இல்லையா? இந்த பெண்ணுக்கு வெட்கம் இல்லையா? தந்த நஃப்ஸ தந்த உடம்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஹிபத்தாக ஹதியாவாக கொடுக்கிறாரே அப்படின்னு சொல்லி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு மகள் சொல்லவும் அனஸ் ரலியல்லாஹு அவங்க கண்டிச்சாங்க. என்ன பேசுறாங்க? அந்த பெண் நபி அவங்க உண்மையாக நேசித்ததனால்தான் அவங்களோட நஃப்ஸ கூட அவங்க துச்சமாக மதிச்சு அதை கணக்கெடுக்காம தந்த நஃப்ஸ ஹதியாவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. ஆனா நபி அவங்க ஏற்றுக்கொள்ள
சொல்லல, அதை எனக்கு தெரிஞ்ச விஷயம். எல்லாம் சஹாபாக்கள் எல்லாம் நிறைய சொல்லிக் கொண்டே போறாங்க. மஹப்பத்துல இந்த நேரம் அவர்களுடைய குத்துபாவோட எல்லாம் சொல்லி முடிப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேர்ல ஏன் நாங்க ஸலவாத் சொல்லோம்னு கேட்டா இந்த ஒரு விஷயத்தை அவங்களுக்கு சொல்லி நாங்க எங்களுக்கு செய்த அவ்வளோ உலகத்திலையும் ஆகலத்திலையும் எங்களுக்காக வேண்டி அவங்க நிற்பாங்க. எந்த ஒரு சந்தேகம். சில ரிவாயத்துகள் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுஜூதுக்கு போனாங்க. சுஜூதுக்கு போனவங்க எழும்பவே இல்லை. சஹாபி சொல்றாங்க, நான் மட்டும்தான் அந்த இடத்துல இருந்தேன். என் உள்ளத்துல பயம் வந்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுஜூதுல மரணிச்சுட்டாங்க. இப்படி நினைச்சு கொண்டிருக்கிறதே நபி அவங்க எவ்வளவு நேரம் சொல்யூஷன் தீர்ப்பாங்க, எவ்வளவு நேரம் வசையா பேசிப்பாங்க. அந்த நேரத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுல இருக்கிறாங்க. திரும்ப அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினாங்க. திரும்ப சுஜூதுக்கு போனாங்க. திரும்பவும் எனக்கு இதே சந்தேகம் வந்துச்சு. திரும்பவும் எனக்கு நன்றி செலுத்தினாங்க. திரும்ப சுஜூதுக்கு போனாங்க. திரும்பவும் இதே சந்தேகம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு, என்ன யா ரசூலல்லாஹ் இவ்வளவு நேரம் சுஜூது செஞ்சீங்க? சொன்னாங்க, முதல் சுஜூதுல என் உம்மத்தை நரகத்திலிருந்து எனக்கு ஷிஃபா செய்யக்கூடிய நரகத்திலிருந்து வெளியாக்கி தரணும்னு அல்லாஹ்விடத்துல கேட்டு அல்லாஹ் தஆலா அனுமதி தந்தார். அவ்வளவு நேரம் கெஞ்சிக்கிறாங்க. சுஜூதுல உம்மத் நரகத்திலிருந்து பாதுகாக்க அல்லாஹ் தந்ததனால எழுப்பி நன்றி செலுத்திட்டேன். ஆனா உம்மத்துல 3 கொண்டுதான் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுறாங்க. அதனால திரும்ப சுஜூதுக்கு போனேன். திரும்ப சுஜூதுக்கு போய் திரும்ப கேட்டேன். அல்லாஹ் அடுத்த 3 கொண்டு தந்தார். இதுக்கு திரும்ப எழுப்பி நன்றி செலுத்தி போராது ஒரு பேரும் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா சொன்ன ஒவ்வொருத்தரும் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படும். சுஜூத் செய்து துஆ கேட்டேன், கெஞ்சினேன். அல்லாஹ் தஆலா அன்பு பரவியை தந்தார். அதுக்கு நான் எழுதினேன், உம்மத்துக்காக யாருமே தெரியாத மூஜியர் காலாக எங்களுக்காக வேண்டி உங்களுக்காக வேண்டி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க. உம்மத்தன்னே சஹாபாக்களை மட்டும் நினைச்சுக்கிறோம். நாங்களும் எங்களுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஆயத்தில் சொல்லியிருக்கிறார், வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா. உங்களுக்கு அல்லாஹ் தஆலா நாளைக்கு மறுமையில உங்களோட மனம் விரும்புற மாதிரி முஸ்லிம்கள் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. உங்களோட மனம் விரும்புற மாதிரி தருவார். நீங்க அதை கபூல் செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்தில் சொன்ன பாதுகாப்பு இதான் அல்லாஹ் தருவார். நாம் புரிஞ்சுக் கொள்ளோமாக இருந்தால் நான் அல்லாஹ் வாஹிதும் ஃபீ மின் உம்மத்தி, ஏன் உம்மத்தை சேர்ந்த ஒரு நபர் நரகத்தில் இருக்கும் வரைக்கும் நான் புரிஞ்சுக் கொள்ள மாட்டேன். எனக்கு திருப்தியாக எனக்கு கவலையா நான் சொல்லலாம். எத்தனை முறை நாங்கள் நரகம் வைக்க கூடாதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க. முழு நபிமார்களும் கியாமத்திலே நாதிப்பாங்க. முழு நபிமார்கள் எல்லா நபிமார்களும் ஒதுங்கிடுவாங்க. என்னால அல்லாஹ்விடத்துல பேச முடியாது. முழு உம்மத்துக்காக வேண்டியும் முழு மனித சமுதாயத்துக்காக வேண்டியும் முன் வந்து பேச போற ஒரே ஒரு நபி அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களோட பொறுப்பை அவங்க உலகத்தோட புரிஞ்சுக்கணும். கடைசி நேரத்திலையும் உம்மத்தியெல்லாம் மூத்தாங்க. மௌத்துக்கு பின்னால கியாமத்துடைய நாளிலையும் அவங்களோட வாழ்க்கையை மனுஷன் ஆரம்பிக்கிறது உம்மத்துக்காக, உம்மத்துடைய மோசத்துக்காக. சிவாஜி பணத்தை அவசியம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, சுஜூது செய்வேன், அல்லாஹ்வை யார் போனாலும் போடுவேன். அல்லாஹ் சொல்வார், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன தலையை தூக்குங்க, நீங்க சிபாரிசு செய்யுங்க, நாங்க ஏற்றுக்கொள்ள தயாராக. இப்ப அல்லாஹ் அப்படி அனுமதி தந்ததுக்கு பின்னால் சிபாரிசு செய்ய ஆரம்பிப்பாங்க. அல்லாஹ் தஆலா ஒரு கூட்டத்தை அவங்க கையில் இப்படி பல தடவைகள் சிபாரிசு செய்யும். உலகத்திலேயும் எங்களுக்காக வேண்டி ஆகிரத்திலேயும் எங்களுக்காக வேண்டி இருந்தவங்களுக்கு நாங்க ஏன் சிபாரிசு செய்யணும்?
கண்ணியமிக்க வேளாண் சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அவருடைய ஸலவாத்துடைய அந்தஸ்தை பற்றி விளக்கப்படுத்தக்கூடிய நேரத்தில் வல்லதி யுஸல்லி அலைக்கும் வ மலாயிகத்துஹு, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய மலக்குமார்களும் ஸலவாத் சொல்றதா அது என்ன? யுக்ரிஜக்கும் மினல் துலுமாத்தி இலன் நூர், உங்களை உலகத்துடைய வழிகேடுகளில் இருந்து பாதுகாத்து ஒளியின் பக்கம் கொண்டு வந்து வைக்கிறது. வேளாண் சகோதரர்களே, ஏராளமாக சொல்லலாம், ஏராளமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசலாம். இந்த கண்ணியமான மாதத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறது அதனால நாங்கள் உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல எங்களை நிலைமைகளை நாங்க மாற்றிக்கணும். நபி அவங்களை விளக்கணும். நாங்க நபி அவங்கள தெரியாம, அவங்க யாருன்னு தெரியாம, அவங்கள தன்மைகளை யாருக்கு விளக்காம ஒரு நாள் உண்மையான தேசிக்க முடியாது. ஒவ்வொரு முஸ்லிமையும் எழுப்பி நீங்க ஒரு 10 நிமிஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுங்க எங்களால பேச முடியுமா? எங்களால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்ல முடியுமா? இன்னைக்கு எவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அரசியல் அமைப்புல இன்னைக்கு சூடு பிடிக்கக்கூடிய காலம். இந்த நேரத்தில் எங்களுக்கு தெரியும் அவன் என்ன பேசினான், இவன் என்ன பேசினான், அவன் என்ன சொல்றான், இவன் என்ன சொல்றான், எல்லாம் தெரியும். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்காக வேண்டிய உலகத்திலே நிற்பாங்க, ஆகிரத்திலே நிற்பாங்க. அவங்களை பத்தி ஏன் நாங்க எங்களை சிலார்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம்? சகோதரர்களே, யாரையும் அழைச்சி சொல்லல. எங்கள தலைவர், எங்களை செய்ய, எங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு இருக்கும் மேலாக அவங்களை மதிக்க வேண்டியவர்களாக இவரை பத்தி விளக்காம நாங்க எப்படி சொல்றோம்? எவ்வளவு பத்தி விளக்காம எப்படிதான் அவங்களை மகத்துக்கு, எவ்வளவு பத்தி விளங்காம அவனுடைய உண்மையான சலவாத்தை எப்படிதான் அல்லாஹ் மேலான பாக்கியங்களை செய்வார். நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல அதிகமாக சலவாத் ஓத பாவங்கள் இருக்கு. அது எந்த சந்தேகம்? ஏன்னா ஒரு சலவாத் நாங்க சொன்னா 10 ரஹ்மத்துகள் செய்யப்படுது, 10 பாவங்கள் மன்னிக்கும். அல்லாஹ் தஆலா எங்கள் எல்லாருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல அதிகமாக சலவாத்துகளை பாக்கியங்களை செய்வார். ரஹ்மானே கிருபையோடே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சஹாபாக்கள் தாபியீன்கள் எப்படி நேசித்தார்களோ அத மாதிரி நேசிக்கக்கூடிய பாக்கியங்களை எல்லாரும் செய்வாங்க. யா அல்லாஹ் உன்னையும் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையான